கச்சத்தீவு மீட்பு தான் மீனவர்கள் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, அதை ஏன் இன்னும் பண்ணல? 99 வருட கச்சத்தீவு குத்தகை ஒப்பந்தமா அப்படின்னு டிவிகே தலைவர் விஜய் அறிக்கை விட்டது பல விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. சரி, கச்சத்தீவு எப்படி இலங்கை வசம் போச்சு? அதுக்காக இந்தியாவுக்கு கிடைச்ச ஆதாயம் என்ன? அதுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க டீடைல்டா பார்க்கலாம். 1974ல அப்போ பிரதமரா இருந்த இந்திரா காந்தியும் இலங்கை பிரதமரா இருந்த பண்டாரா நாயக்காவும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படிதான் கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்படுது. அதுவும் தமிழ்நாடு அரசோட அனுமதி இல்லாமலேயே. ஏன் கொடுக்கறாங்க அப்படின்னா, இந்தியாவில இருந்து கச்சத்தீவு வழியா மக்கள் ஊடுருவி வர்றது அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் மீனவர்களோட நன்மைன்னு பல காரணத்தினால இந்தியா கிட்ட இருந்து கச்சத்தீவை வாங்குறாங்க இலங்கை. சரி, அதுக்கு பதிலா இந்தியாவுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, 1976ல வாட்ச் பேங்க் அப்படின்ற பகுதியை இலங்கை கிட்ட இருந்து வாங்குறாங்க இந்தியா. மே மாசம் இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் மீன் அதிகமா இருக்கிற பகுதியா இந்த வாட்ச் பேங்க் அப்படின்ற பகுதி இருக்கு. சொல்ல போனா கச்சத்தீவோட பரப்பளவு 1 சதுர கிலோமீட்டர் தான். ஆனா இந்த வாட்ச் பேங்க் பகுதியோட பரப்பளவு 4000 சதுர கிலோமீட்டர். இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறது தமிழ்நாடு மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். இப்போ தாவேகா தலைவர் விஜய் விட்ட அறிக்கைக்கும் வரலாறுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா அப்படின்றது தான் சோஷியல் மீடியா விவாதத்துக்கான கேள்வியா இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.